சீதா, இந்த வேலையெல்லாம் நீ செய்யாதன்னு சொன்னல, எதுக்கு செய்யற? வா, நீ உட்காரு. என்னங்க? உட்காரு. வா. முதல்ல இந்த ஜூஸை குடி. ஐயோ, இப்பதாங்க நான் ஜூஸ் குடிச்சேன். அத்தை தான் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அத்தை கிட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாதுல, அதான் கஷ்டப்பட்டு குடிச்சேன். இப்ப வேண்டாங்க, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். இல்ல சீதா, அதெல்லாம் முடியாது. இப்பவே குடி. நம்ம வாக்கிங்க்கு போலாம். ஐயோ, நம்ம வாக்கிங் போலாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஜூஸ் குடிச்சுக்கிறேன், சரியா? அதெல்லாம் முடியாது. இப்பவே குடிச்சாகணும். குடி. ஐயோ, குடி. வேண்டாங்க. குடி. போதும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். இந்தா தொடச்சுக்கோ. போதுங்க. நம்ம வாக்கிங் போலாமா? வா. அப்பாடா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுமித்ரா. சீதாவும் ராமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா போறத பார்த்து எவ்வளவு காலமாச்சு. கிருஷ்ணருக்கு பால் பாயசம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணிடு. செஞ்சிடுறத. சித்ரா, ராம பாத்தியா? சீதா கிட்ட எப்படி பாசமா நடந்துக்கிறான். ராம் மனசு மாறிட்டான், சீதாவை புரிஞ்சுக்கிட்டான். நீதான் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்க. ஆமா சித்ரா, நீ மாறணும். உன் மனசு மாறணும். பிடிவாதத்தை விட்டுட்டு சீதாவை புரிஞ்சுக்கோ. நான் அவளை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அத்தை. ஆனா அவதான் என்ன புரிஞ்சுக்காம இருக்கா. இனியும் சீதா என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற சித்ரா? அவ செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் சரியாத்தான் செஞ்சிட்டு இருக்கா. அதுல எந்த குறையும் இல்ல சுமித்ரா. தினேஷ கொலை பண்ண விஷயத்துல நடந்த உண்மை என்னன்னு அவ இன்னும் வாய் திறந்து பதில் சொல்லவே மாட்டேங்கிறா. அது எப்ப நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறாளோ அப்போ அவ கண்டிப்பா சொல்லுவா. அதுல ஏதோ மர்மம் இருக்கு சித்ரா. அத சீதாவே நம்ம கண்டிப்பா சொல்லுவா. சீதா மேல நம்பிக்கவே. சீதா உன் மேல ரொம்ப உயிரா இருக்க சித்ரா. நான் மட்டும் என்ன சுமித்ரா, நானும் சீதா மேல உயிராத்தான் இருக்கேன். இவ்வளவு தூரம் பாசம் வச்சிருக்கிற நீ அப்புறம் எதுக்கு சித்ரா அன்னைக்கு அவளை ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொன்ன? அன்னைக்கு நான் அவளை ஆசீர்வாதம் செஞ்சுட்டேன் அத்தை. ஆமாங்க அத்தை. அன்னைக்கு நீங்க அவளை ஆசீர்வாதம் செய்ய சொன்ன போது நான் என் ரூமுக்கு போயிட்டேன். ஆனா என் மனசு கேட்கல. அவளை ஆசீர்வாதம் செய்யாம என்னால இருக்க முடியல அத்தை.